இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ், டிகூஸ் அண்ட் த விஷன் ஆஃப் அ கோல்டன் ஏஜ் அப்படின்னு சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் 2-3 பேர் இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோட லென்த் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து முதல் 2 பகுதியை வந்து பிரிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் பண்ணும்போது அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டோரி தான், ஒரு உண்மையாக நடந்தது தான். நீங்கள் சொல்லும் போதே அப்படி இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த புரிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சரியா? த இயர் ஆஃப் 1895 இந்த வருஷத்தில் வந்து பிர்சா அப்படின்ற ஒரு மேன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வில்லேஜ் பக்கம், அதாவது சோட்டா நாக்பூர், ஜாகர்கண்ட், ஓகே, இந்த இடத்துல வந்து பெரும்பாலான மக்கள் இவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பீப்புள் வந்து இந்த பிர்சா இந்த ஒரு பர்சனை வந்து ஒரு கடவுளாக வந்து நம்புறாங்க. ஸோ இவர் தான் கடவுள் அப்படின்ட்டு, இவரால் வந்து எல்லா டிசீஸுமே வந்து கியூர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து இவர் வந்து மல்டிப்ளை பண்ணுவார், நிறைய ஆக்குவார் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப நம்புறாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு பழங்குடியினர், இது தான் நீங்கள் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ அந்த பழங்குடியின் மக்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய அந்த ட்ரபிள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ நம்மள வந்து இந்த ஒரு ஸ்லேவரிலேருந்து, அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு விடுதலை கொடுக்க போகிறது இந்த பிர்சா அப்படின்ற ஒரு பர்சன் தான் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் வந்து நம்புறாங்க. அதாவது இந்த ட்ரைப் மக்கள் வந்து நம்புறாங்க. ஸோ பிர்சா அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து முண்டாஸ் அப்படின்ற ஒரு ஃபேமிலிலேருந்து வந்தவர் தான். இவர் ஒரு பழங்குடியினர். எந்த ஊரில்? சோட்டா நாக்பூர் அப்படின்ற ஒரு ஊரில். ஸோ இவரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த குறிப்பிட்ட ட்ரைப் மக்கள் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதர் ரீஜன், அதாவது அந்த காலத்துலாம் பழங்குடியினர் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வாழ்ந்து வந்தாங்க இல்லையா? ஸோ வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த குரூப் மக்கள் தான் வந்து இவரை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றது கிடையாது. ஸோ அதர் ரீஜனில் வாழக்கூடிய சாந்தல்ஸ், ஒரான்ஸ், இங்கே கூட வந்து பிர்சா அப்படின்றவரை ஒரு காட் மாதிரி தான் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு ஃபாலோவர்ஸ் மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரிலீஜனும் பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட் வேஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் யாருமே அந்த அன்ஹாப்பியாகவே தான் இருக்காங்க, ஓகே, ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன்னா இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் ரூல்குள்ளே போனதுமே நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க இத்தனை நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ட்ரெடிஷ்னல் எல்லாம் மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. ஸோ நம்மளோட ஒரு வாழ்வாதாரமே இத்தனை நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த ப்ரெடிக்ஷன், ஓகே, ஒரு அந்த ட்ரெடிஷ்னல் வேயே நமக்கு இல்லாமல் போகுது அப்படிங்கும்போது ஒரு மணல் வருத்தம் ஏற்படும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல்ஸ்க்கு நடுவில் வந்து நிலவிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை முறை சேஞ்ச் ஆகுது எப்போ பிரிட்டிஷ் ரூல் வந்த பிறகு, ஓகே. அதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது. இப்போ பிரிட்டிஷ் ரூல்ஸ்கள்ல அவங்க ஆட்சி வந்ததுலேருந்து ஸோ அவங்களோட வாழ்க்கை முறை சேஞ்ச் ஆகுது, வாழ்வாதாரம் சேஞ்ச் ஆகுது, ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. அவங்க ரிலீஜனுக்கு ஏதோ ஒரு ரீஜனுக்கு ஒரு ஆபத்து இருக்கிற மாதிரியே தோன்றுது. ஏன்னா அவங்க பர்டிகுலர் காடை வந்து இத்தனை வருஷமாக ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த கவர்மெண்ட், ஓகே, நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசாங்கம் பிரிட்டிஷ் கிட்ட போனதுலையுமே வந்து அவங்க ரிலீஜனுக்குள்ளே ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு ஆபத்து, ஒரு சூழ்நிலை வந்து நிலவு மாதிரி எல்லாமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி பயந்தாங்க அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலான ஒரு பழங்குடியினர் வந்து அவங்களோட பழக்க வழக்கம், சடங்கு முறைகள் அவங்களுக்கு நிறைய இருக்கு. ஒரு கல்யாணம் அப்படிங்கும்போது அவங்க சடங்கு முறையாகட்டும், ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்குண்டான சடங்கு முறையாகட்டும், இதை பின்பற்றாங்க இல்லையா? இது வந்து ஒரு நார்மல் வில்லேஜ் பீப்பிளை விட இந்த ட்ரைபல், இந்த பழங்குடியினரோட வாழ்க்கை முறை டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். எப்போ இந்த ஸ்டேட்டை, இந்த கண்ட்ரி வந்து பிரிட்டிஷ் கிட்ட போச்சோ அவங்களோட அந்த சடங்குகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து அடிபடுறத மக்கள் வந்து நினைக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டிட் ட்ரைபல் குரூப் லீவ், எப்படி அந்த பழங்குடியினர் குழுக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். நிறைய டைப்பை வந்து வாழ்ந்திருக்காங்க, ஓகே. சம்வேர் ஜும் கல்டிவேட்டர்ஸ், அதாவது சில பேர் வந்து ஜும் கல்டிவேட்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த ஜும் கல்டிவேட்டர்ஸை வந்து ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ காடுகளை ஒரு பர்டிகுலர் காடை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அங்கே ஒரு சிறிய நிலப்பரப்பில் வந்து அவங்களுக்கு உண்டானதை ஆக்கிப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்களா, அந்த சூரிய வெளிச்சம் டேரெக்டாக லேண்டில் விழுற மாதிரி அந்த மரங்களோட டாப் உச்சிலாம் இருக்குல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எரிச்சிருவாங்களாம். அந்த எரிச்ச பிறகு அந்த சாம்பலை கூட அங்கே இருக்கக்கூடிய மரம், தாவரம் எல்லாத்துக்குமே வந்து போடுவாங்களாம். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு உரம் மாதிரி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சாயிலுக்குலாம் ஒரு ஃபர்டைல் சாயிலாக மாற்றும், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மரம், செடி, தாவரங்கள்லாம் கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு இயற்கை வழியை தேர்ந்தெடுத்தவங்க தான் இந்த ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அவங்க வந்து விதைகளை வந்து விதைக்க மாட்டாங்க, நல்லா தூவி விட்டுருவாங்க. எல்லா பக்கமும் அப்படியே சிதறி போகிற மாதிரி தூவி விட்டுருவாங்க. ஸோ அதுலேருந்து பயிர் உருவாகும். அந்த பயிர் வந்து தயாரானதுமே, அறுவடைக்கு வந்ததுமே அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாமே அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களாம்.
சரி, ஃபுல்லாவே எல்லாத்தையுமே வந்து கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இவங்க வந்து ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இவங்க வந்து இதே லேண்ட்லயே வந்து இருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு லேண்டா மாறிட்டே வந்து இருப்பாங்க. பல வருஷமா அந்த லேண்ட வந்து தரிசு நிலமாவே அப்படி மாத்திருவாங்களாம். ஓகே. அடுத்த இடத்துக்கு போவாங்க. அடுத்த இடத்துலயும் இதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அங்க எடுத்துட்டு மறுபடியும் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே அப்படி கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிட்டு அந்தால அப்படி அப்படியே போட்டு போயிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ்லாம் எங்க காணப்பட்டாங்கன்னா, அந்த ஹைலி ரீஜன், ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இந்த மாதிரிலாம், அதாவது நார்த் ஈஸ்ட்ல, சென்ட்ரல் இந்தியா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நெறைய இந்த ஷிஃப்டிங் கல்டிவேட்ஸ் இந்த பழங்குடியினர் வந்து காணப்பட்டாங்க. அடுத்தது சம்வேர் ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸ் அப்படிங்கிறது. சில பேரு வேட்டையாடி அங்க இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே வந்து சேகரிச்சு வந்து வாழ்ந்தாங்க. எப்படி அப்படின்னா, இன்னொரு இந்த மாதிரி வந்து மெனி ரீஜன் ஓகே. நெறைய ரீஜன் சார்ந்தவங்க அந்த பழங்குடியினர் வந்து ஹண்டிங் பண்ணி நான் சொன்ன மாதிரி அனிமல்ஸ் வந்து ஹண்டிங் பண்ணி ஃபாரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய விஷயங்கள எல்லாமே சேகரிச்சு வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதா நம்ம அவங்களோட உயிர் வந்து சர்வை பண்றதுக்கு ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு. ஹோண்டா அப்படின்ற கம்யூனிட்டி இருக்கு. ஸோ அவங்க முழுக்க முழுக்க அது வந்து ஃபாரஸ்ட்லேயே தான் வாழ்ந்தாங்க. அந்த இது எங்க இருக்கு அப்படின்னா ஒரிசா மாநிலத்துல இருக்கு. அவங்க ஹண்டிங் பண்றதுக்காக வெளியே போவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேட்டையாடினதுமே வந்துட்டு அந்த கிடைக்கக்கூடிய மீட் எல்லாமே ஈக்குவலா டிவைட் பண்ணி அவங்களுக்குள்ள வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் அங்கேருந்து ஃபாரஸ்ட்ல வந்து பழங்கள் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த பழங்கள் எல்லாம் சேகரிச்சு வந்து அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் ரூட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். நம்ம கிழங்கு நம்ம சொல்றோம்ல, ஆழ்வழிக்கிழங்கு, இந்த மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாமே வந்து ஃபாரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள். ஸோ இந்த ரூட்ஸ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த ஆயிலுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சால் அண்ட் மாஹா அப்படின்ற ஒரு சீடு இருக்கு. ஓகே. ஸோ அந்த சீட்லேருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபாரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய அந்த ஹெர்ப்ஸ் இருக்கு இல்லையா? அதில் எல்லாமே வந்து மெடிக்கல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாங்களாம். அண்ட் அவங்க யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த லோக்கல் மார்க்கெட்லலாம் அவங்க தேவைக்கு மீறி இருக்கிற விஷயங்களை வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் திங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து விற்கவும் ஆரம்பிச்சாங்க. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்க அந்த வீவர்ஸ் நெசவாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க அதுக்கப்புறம் லெதர் ஒர்க்கர்ஸ் எல்லாமே நம்ம இந்த பழங்குடியினர்கிட்ட இருந்து இந்த குசம் அண்ட் பலாஷ் அப்படின்ற ஃப்ளாஸ் வந்து வாங்கிப்பாங்களாம். ஏன் அப்படின்னா அது வந்து நல்ல நிறம் கொடுக்கக்கூடியது. ஓகேவா? அந்த கிளாத்ஸுக்கு லெதருக்கு எல்லாமே. ஸோ அதனால வந்து இவங்க வந்து இவங்களோட உதவிக்கு அதெல்லாமே வந்து வாங்கிப்பாங்க. பாட்டர் சிஸ்டம் ஒரு காலத்துல இருக்கு இல்லையா? பண்டமாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு தேவையான அரிசி தானியங்கள்லாம் இவங்களுக்கும் தேவையா தான் இருக்கும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஃபாரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருள் எல்லாத்துமே கொடுத்துட்டு அதுக்கு பண்டமாற்று முறையா அரிசி கிரெயின்ஸ் அதாவது தானியங்கள்லாம் வாங்குற பழக்கம் வச்சிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து குட்ஸ் வந்து கொடுக்கவும் ஆரம்பிச்சாங்க. காசுக்கு எப்படின்னா, அவங்க அந்த ஏர்னிங்ஸ் பண்ணுவாங்களே சின்ன சின்ன அதோ இந்த ஒரு சில அவங்க மீறி ஒரு பொருள் எல்லாமே வந்து மார்க்கெட்ல விற்கிறாங்களா அப்படி கொஞ்சம் காசு வரும் இல்லையா? ஸோ அந்த காசை வச்சு அவங்க குட்டி குட்டியாக தான் வாங்குறதா இருந்துச்சு. இந்த பண்ட மாற்று முறை இல்லாமல் இந்த காசு கொடுத்தே வாங்குற பழக்கமும் அவங்க வந்து அப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. சில பேர் வந்து ஜாப்ஸ்க்குலாம் போவாங்களாம், வேலைக்குலாம் போவாங்களாம். வில்லேஜ் மீன்ஸ் அவங்க இருக்கக்கூடிய அந்த காட்டை விட்டு வில்லேஜ்க்கு வேலைக்குலாம் போறவங்க. எதுக்கு அப்படின்னா அந்த லோடெல்லாம் வந்து எடுத்துட்டு போவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேலைக்கு போறதுக்கு இருப்பாங்க. அப்புறம் பில்டிங் போடுறது, ரோட் கட்டுறது, சாரி அந்த பில்டிங் வந்து கட்டுறது, ரோட் போடுறது, இந்த மாதிரி ஒரு லேபர் வேலைக்கு போவாங்க. விவசாயம் பார்க்கக்கூடிய அந்த லேபர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி வேலைகளுக்கெல்லாம் கூட போயிருக்காங்க. ஆனால் பார்கன்ஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கு. ஸோ இந்த கம்யூனிட்டி மட்டும் ஃபாரஸ்ட்டை விட்டு எந்த ஒரு தாண்டி வேலைக்கு அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம மற்றவங்க கிட்ட போய் வேலை பார்க்குறது வந்து அவங்களோட டிக்னிட்டிக்கு ஒரு குறைவாக வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஒரு பார்கன்ஸ் அப்படின்ற கம்யூனிட்டி பீப்புள் மட்டும் யாருக்கிட்டையும் வேலைக்கு போகாமல் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எல்லாத்தையுமே வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வாழ்க்கையை வந்து அப்படியே லீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தாங்களாம். இந்த ட்ரைப் குரூப் என்ன பண்ணுவாங்க, அந்த பழங்குடியினர் என்ன பண்ணுவாங்களாம், பெரும்பாலும் உள்ளூர்ல கிடைக்காத ஒரு சில பொருளை தான் வாங்கி விற்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா உள்ளூர்ல கிடைக்கும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நேரம் அவங்க கிட்டே வாங்கிடுவாங்க. பழங்குடி மக்கள் கிட்ட வாங்க வரமாட்டாங்க இல்லையா? அதனால அங்க கிடைக்காத ஒரு சில ரேரான ஒரு பொருளை வாங்கி விற்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அங்க வியாபாரிகள் கிட்ட வந்து பணம் கேட்குற நிலைமைக்கு வந்துச்சு. வியாபாரிகள் கிட்ட இருந்து மணி லெண்டர்ஸ் இதுக்குன்னே கடன் கொடுக்கறதுக்குலாம் ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட போய் கடன் வாங்குற சுச்சுவேஷன்ல நம்மளோட இந்த பழங்குடியினர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதை ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவங்களும் வாழ்க்கையை வந்து மாறாகணும். ஏன்னா இப்போ வந்து மணி அப்படின்றது கொஞ்சம் ஃபுல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ காசு கொடுக்காம எந்த பொருளையும் வாங்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்து காலங்காலமா அப்படி மாறிட்டே வந்ததுனால இவங்களுக்கு பணம் தேவைப்பட்டது. ஸோ அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்ன பண்ணாங்களா, இவங்களுக்கு காசு கொடுத்தாங்க.
காசு கொடுத்துட்டு அவங்க ஒரு சில பொருட்களை வாங்கி விற்பனை பண்ணுவாங்களா, அப்படி என்ன பண்றாங்கன்னா, பொருட்களை வாங்கிட்டு அதிக விலைக்கு வந்து இவங்க வந்து விற்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அதை கொண்டு வந்து இவங்க இந்த காட்டுக்குள்ள அவங்களுக்கு தேவையான மக்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து காசு பற்றாக்குறை வந்து மறுபடியும் இன்னும் ஏற்படுது. ஏன்னா அதுக்கு மீறி தான் அவங்களுக்கு வந்து லாபத்தை பார்த்து ஒரு பொருளை வந்து விற்க வேண்டியது இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால இந்த பழங்குடியினர் ரொம்பவே ஒரு காசு விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மணி லெண்டர்ஸ்லாம் காசு கொடுத்துட்டு அதுக்கு வட்டி போடுற பழக்கம் அப்படின்றது கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ அந்த வட்டி கட்ட முடியாம ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அந்த வட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு கட்ட முடியாததுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஹையராகவே இருந்துச்சு. அதனாலேயே இந்த ட்ரைப் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஒரு ஈவல் அவுட் சைடாவே பார்த்தாங்களாம். அப்படியே ஒரு கெட்டவங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லயே பார்க்குறாங்க. சம் ஷியர்டட் அனிமல்ஸ், அதாவது சில பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தை, ஆடு, மாடு இந்த மாதிரிலாம் எல்லாமே ஒரு மந்தைகளா வச்சுட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஆடு, மாடு வளர்க்குறது எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சது. ஆடு, மாடுங்களோட சேர்த்து செம்மறி ஆடு இந்த மாதிரி வளர்க்குற விஷயங்களும் அவங்க கிட்ட வந்து பரவலாக வந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து புல் மேய்ச்சலுக்கு விட்டுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம், கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த புல் எல்லாமே காலியாக இருக்கும் இல்லையா, ஆடு மாடுகள் எல்லாம் சாப்பிட்டு. ஸோ என்ன பண்ணுவாங்களாம், அப்படி மறுபடியும் ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல ஹண்ட் போட்டு அங்கே வந்து குடியேறுவாங்களாம். ஸோ இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து மேய்ச்சல் கொடுவாங்களாம். ஸோ ஒரு பிளேஸில் வந்து ஃபிக்ஸடாக இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஆடு மாடுங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இவங்கள மேய்ப்பன்களும் மூவ் ஆகி போயிட்டே இருந்தாங்களாம். வான் ஜுகாஸ் பஞ்சாப் ஹில்ஸ்ல இருக்கு. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அபாபீஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இது மாதிரி இருக்கக்கூடிய பழங்குடியினர் எல்லாமே இந்த கால்நடைகளை வந்து மேய்ப்பவர்களாகவும், பார்கல்ஸ் ஆஃப் காஷ்மீர் இந்த இடத்துல கோட்ஸுமே வந்து ஆடுகளையும் வளர்த்து வந்தாங்க. ஸோ இவங்க வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன பார்க்க போறோம், நம்ம இதெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கோம், எப்படிலாம் பழங்குடியினர் வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு என்ன பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சம் டுக் டு செட்டில்ட் கல்டிவேஷன். ஸோ கொஞ்சம் நாள் மாறுது. சில பேர் கல்டிவேட் ஆகி ஒரு லேண்ட் விவசாயம் பண்ணி அங்கேயே வந்து செட்டில் ஆக வந்து பார்ப்பாங்களாம். ஓகே, பிஃபோர் 19th சென்ச்சுரிக்கு முன்னாடி ட்ரைல் குரூப் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் செட்டில் ஆகாங்க. செட்டில் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலங்களில் வந்து விவசாயம் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1 வருஷம் 2 வருஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து மூவ் பண்ணி போவே இல்லை. ஓகே, இந்த வருஷத்துல இந்த பயிரிட்டோம் அப்படின்னா, ஏன்னா வந்து மூவ் ஆகிட்டே போற இது மாறிட்டு இப்போ வந்து வேண்டாம், நம்ம வந்து இப்படி சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்க வேணாம், மூவ் ஆக வேண்டாம். ஏன்னா அதுல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் இல்லையா. நமக்கு உண்டான ஒரு சொந்த இடம் நம்ம தேர்ந்தெடுப்போம், அங்கே நம்ம விவசாயம் பண்ணுவோம், நமக்கு தேவையான வேலைகள் எல்லாமே நம்ம பார்த்துப்போம் அப்படின்றதுனால ஒரு பிளேசஸ் இது பண்ணி அங்கே விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கே ப்ளஃப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேண்ட் மேலே உரிமையை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. நிறைய கேசஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்களாம், லைக் முண்டாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த முண்டாஸ் அந்த பழங்குடியினர் வந்து சோட்டா நாக்பூர் இவங்க எல்லாமே இப்படி வந்தவங்க தான். ஓகே, ஒரு இடத்த இது பண்ணி அங்கேயே செட்டில் ஆனவங்க தான். ஸோ அந்த லேண்ட் முழுவதும் அவங்களோட குலத்துக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். ஏன்னா அந்த குரூப் ஆஃப் மக்கள் பீப்புள் எல்லாமே அந்த குரூப் சேர்ந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது, அது ஏற்ற மாதிரி அந்த சாயில், ஏன்னா நம்ம விவசாயம்ன்றது இது லேஸ்பட்டது கிடையாது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாயிலை வந்து சுத்திக்கிறதுக்கு இது எல்லா வேலைகளும் பார்த்தாங்க. அதனால அந்த லேண்ட் மேலே அங்கே இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாருக்குமே வந்து உரிமை அப்படிங்கிறது இருந்துச்சு. அண்ட் இந்த குரூப்ல ஒரு சில பேர் வந்து அதிகாரம் பெற்றவர்களாகவும், இன்னும் சில பேர், அதாவது ஒரு சில பேர் தலைமை வந்து தாங்குறவங்களாகவும் தலைவராகவும், இன்னும் சில பேர் வந்து ஃபாலோவர்ஸாக வந்து மாறினாங்க. இல்லை பவர்ஃபுல் மேன் இருக்காங்களா, அவங்களோட நிலத்தை வந்து தாங்களே வந்து பயிரிடுவதற்கு பதிலாக இந்த வாடகைக்கெல்லாம் வந்து விட ஆரம்பிச்சாங்களாம். ஸோ இப்போ இந்த டைம்ல தான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து உள்ள வருது. அது கொஞ்சமா இது வந்து குறிப்பிட்ட நாட்கள்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று நடக்கிறது கிடையாது. இது வந்து இதுக்கு ஒரு சில வருஷங்கள் ஆகும். சரியா? ஒரு சில காலங்கள்ல இதெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஏதோ சட்டுன்னு இதை ஒரு மாசத்துல நடந்துன்னு நினைக்கிறேன். நான் பல வருஷங்கள் ஆகும் இது எல்லாமே சேஞ்ச் ஓவர் ஆகி வர்றதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ் தான் பார்க்குறாங்க, இந்த ட்ரைப்ஸ்லாம் வந்து செட்டில் ஆயிருக்காங்களா. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, செட்டில் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் இந்த கார்டான்ஸ் அண்ட் சாத்தல்ஸ் இவங்கெல்லாம் வந்து செட்டில் ஆக விரும்பலை. ஸோ இந்த பழங்குடியினர்லாம் செட்டில் ஆக விரும்பாமல் அவங்க வந்து மூவ் ஆகிட்டே இருக்காங்க. இந்த ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ்லாம் வந்து செட்டில் பண்ணவே மாட்டுறாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டிட் கொலோனியல் ரூல் அஃபெக்ட் த ட்ரைப்ஸ். நம்ம பார்த்தோன்னே இப்போ மக்கள் எப்படி ஒவ்வொரு இதில் அவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்திட்டு வந்தாங்க அப்படின்ட்டு பிரிட்டிஷ்லாம் வந்தாச்சு. எப்படி இந்த கொலோனியல் ரூல் வந்து இந்த ட்ரைப் லீவ்ஸ்க்கு, இந்த பழங்குடியினர் வாழ்க்கைக்கு எப்படி ஒரு
இதாக இம்பேக்ட் வந்து உண்டாக்குச்சு அப்படின்னு பார்க்க போனோம். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் அரைவலுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த ட்ரைப் தலைவர்கள்னு பார்த்தோம் இல்லையா, இந்த பழங்குடியினரோட தலைவர்கள் வந்து ஒரு சர்டன் என்ஜாய்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டாங்க எக்கனாமிக் ரீதியாக. அதாவது அந்த லேண்ட் மேலே உரிமை எடுத்துக்கிறதாகட்டும், அந்த கண்ட்ரோல் ஆகட்டும், இது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த பிரிட்டிஷ் ரூல் வந்ததுமே அந்த ஃபங்க்ஷன்ஸ் பவர் எல்லாமே அந்த ட்ரைப் தலைவர், அந்த ட்ரைப் ரூல், இந்த செஃப் கிட்ட இருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த தலைவர்கிட்ட வந்து இருக்கக்கூடிய லேண்ட் வந்து அவங்க வச்சுக்கலாம், ஆனால் வாடகைக்கு விடலாம். ஆனால் முழு அதிகாரம் அவங்க கிட்ட போகிறத நம்மளோட பிரிட்டிஷ்காரங்க வந்து எந்த ஒரு இதுலையுமே வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன்னா தங்களோட நிர்வாக அதிகாரத்தை வந்து இழக்கிறாங்க இதனால. ஸோ அவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் ரூலுக்கு வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் லாலாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே. இத்தனை நாள் நம்ம இவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தோம், இவ்வளோ ப்ரிவிலேஜஸ் வந்து நம்ம இது பண்ணோம். பட் இந்த ஒரு டைமில் ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு வந்து பே பண்ண வேண்டி இருந்தது. ஸோ இவங்களோட இந்த ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு அந்த சாரார் எல்லாமே கொஞ்சம் வந்து மனசு கஷ்டமாக தான் இருந்தாங்களாம். மீன்ஸ் அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ வாட் ஹேப்பன் டு த ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ்? பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க இந்த குரூப்போட. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து அப்படியே ஃபுல் ஃபிக்ஸடாக இருந்துடுறாங்க. இந்த ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் வந்து போயிட்டே இருக்காங்க, மூவ் ஆன் ஆகிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு. இப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு ஃபிக்ஸட் ரெவென்யூ வரும்? இருக்காது இல்லையா. ஒரு மனுஷன் அப்படியே ஃபுல் அங்கேயே இருந்துட்டு அங்கே விவசாயம் பண்ணுறான் அப்படின்னா நம்ம வந்து அந்த குரூப் மேலே வந்து ரெவென்யூ இது பண்ண டேக்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஈஸி. மூவ் ஆன் போயிட்டே இருக்கும்போது நம்மளோட டேக்ஸ் வாங்க முடியாது, ரெவென்யூலாம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டாக பிரிட்டிஷ்காரங்க வந்து இருக்காங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? ஏன் அவங்க வந்து இருக்கணும், அங்கே ஃபுல் செட்டில் பண்ணணும்னு பார்க்குறாங்கன்னா, ஏன்னா இப்போ ஒரு குரூப் ஒரு பீப்புள் வந்து மனுஷன் வந்து அங்கே செட்டில் ஆகுறான்னா பிரிட்டிஷ்காரங்களோட அது வந்து இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அந்த பீப்புள் மேலே செலுத்துறதுக்கும் ஈஸி. இப்படி மூவ் ஆன் போயிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அந்த கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணி ஆகணும், இவ்வளோ இது பண்ணுறோம் அப்படின்ட்டு பே பண்ண முடியாது. மீன்ஸ் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைப் பீப்புள் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி அங்கே இருக்க வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ பிரிட்டிஷ் என்ன செய்கிறேன்னா அந்த லேண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்ற சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. பிரிட்டிஷ் வந்து அந்த லேண்டை மெஷர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கொடுத்து ஒரு ஃபிக்ஸட் ரெவென்யூ கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. சில விவசாயிங்க வந்து லேண்ட் ஓனராக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, சில பேர் வந்து டெனன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வரும்போது இந்த ஜிம் கல்டிவேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ், இவங்களை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ்காரங்களால் முடியவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது, அந்த மண் வந்து வறண்ட நிலைமையாக இருக்குது. அதனால் அந்த குடியேற மக்களுக்கு வந்து ஈஸியாக இல்லை. ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஜிம் கல்டிவேட்டர்ஸ் ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க. வந்து ஒரு குட் ஒரு ஈல்டு விவசாயம் வந்து நல்லபடியாக பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஷஃபல் ஆகிறாங்க. அதனால மறுபடியும் மூவ் ஆகணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. ஃபைனலாக பிரிட்டிஷும் அதுக்கு வந்து அலோ வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் நம்ம ரெடி ஆனதும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கலாம். ஸோ அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே.